நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் இது. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நடந்த ஒரு சில சம்பவத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நடுவில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக இருக்குது? மாயா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இப்படி கத்துற? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன காய்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். நேராக உள்ளே போயிடலாம். யாரு? மாயா? மாயா? ஓ மை காட் கைஸ், இப்போ நம்ம அந்த செடிக்கு அந்த சைட்லேருந்து தான் இப்போ பார்த்தோம். இந்த சைடில் இப்போ ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டு இப்படி உள்ளார போச்சு. ஹலோ மாயா? மாயா, நீதானா? மாயா, ஆக்சுவலாக நான் உன்னை பார்த்துட்டேன் 2வது வாட்டி. இப்போ வந்த உடனே நான் உன் கூட பேசணுன்ட்டு தான் வந்திருக்கேன். என் கூட பேசுறியா? ஆக்சுவலாக நான் உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கேக்குதா சவுண்ட் தெளிவா? ஓ மை காட். மாயா, உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் மாயா. இப்படிலாம் பண்ணலாமா நீனு? ஏன் இப்படிலாம் பண்ணுற? உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக தானே வந்தேன். இப்படிலாம் பண்ணால் எப்படி? இப்போ இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படி உன் கூட பேச முடியும்? நீ இதே மாதிரி தான் பண்ணுவேனா? தாராளமாக பண்ணு. நான் அப்புறம் வந்து பார்த்தோன்னா கோவமாக இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். பரவாயில்லையா? ஓய், இங்கே தான் இருக்கியா? கைஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் டீமாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் அண்ட் தனியாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்துல என்னென்ன நடந்தது, என்னென்ன அட்டகாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபேஸ் பண்ணேன். ஷிட். மாயா, நீ தானே நின்று இந்த இவ்வளோ நேரம்? என்னை பார்த்துட்டு தானே இருந்த இவ்வளோ நேரம்? எங்கே தான் இருக்கிற நீங்க? உனக்கு ஒரு விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அடிக்கடி வந்து உன்னை பார்த்துருக்கேன்ல, மீட் பண்ணியிருக்கேன். நீ எனக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா ரத்த காயத்தெல்லாம் கொடுத்த. என்னாச்சு? அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொருட்படுத்தாமல் மறுபடியும் வந்து உனக்கு நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என் கூட வந்து பேச மாட்டியா? தனியாக தானே வந்திருக்கேன். உனக்கு என்ன அவ்வளோ பயமா? அழுவுற வாய்ஸ் கேட்குது. அழுவுறியா மாயா? என்னாச்சு?
ஏய் மாயா ப்ளீஸ் அழுவாத. ஃபுல்லாக இந்த இடத்த இல்லீகலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்காகவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாயா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதில் பேசாமல் இந்த பில்டிங்கே என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமாக ஆயிக்குது. ஓ மை காட் ப்ளீஸ் மாயா அட்டாக்லாம் பண்ணாத. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் என்னை பற்றி மாயா ப்ளீஸ் இப்படி பண்ணாத. இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என் காலை உடைச்சிருப்பேன் நீனு. நான் வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு பிடிக்காது தான். ஏன்னா நீ தான் ஒரு குடும்பத்தையே அடிச்ச ஆள் தானே நீனு. இப்போ என்ன ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறியா? இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கோட்டையாக மாற்றிக்கிட்டு தி மாயா கேஸ்டல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே எல்லாமே உன்னோட சாம்ராஜ்யம் என்னன்னா, இது சாம்ராஜ்யம் கூட கிடையாது, உன்னோட அராஜகம் தான் நடக்குது. Oh my God, nice. ஏன் மாயா பயப்படுற? என்ன வெக்கப்படுறியா? நீ உன்னோட லவ்வரை பார்த்து தானே வெக்கப்படணும். என்ன பார்த்து எதுக்கு வெக்கட்டு ஓடி ஓடி ஓடிக்கிறாய்? நான் உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக தானே வந்தேன். ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஹம்பிளாக விஷ் பண்ணுறதுக்காக வந்தேன். விஷ் பண்ண வந்த ஒரு பர்சனை இப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அலக்கழிப்ப. இந்த இடத்துல எங்கே காலை வைக்கிறதுனே தெரியல கைஸ். அந்தளவுக்கு வந்து கலீஜாக இருக்குது இந்த இடமே ஃபுல்லாக. ஆனால் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி மாயா வரியா, நம்ம 2 பேரும் பேசலாமா? உனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? அது என்ன பேய்லாம் வந்து பார்த்தோன்னா நைட்டு 1 மணிக்கு தான் வருவீங்களோ 12 மணிக்கு மேலே தான் வருவீங்களா? பகல்லலாம் வரமாட்டிங்களா? ஏன்னா நானும் அருணும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். மார்னிங்கில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மட்டும்தான் காட்டினே தவிர வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. பகலில் உன்னை பார்க்கவே முடியலையே. என்ன மாயா, என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்கிறேன், எட்டி எட்டி பார்த்துட்டு மறையிற? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கனா என்ன சொல்லு? இவ்வளோ வெக்கப்படுற? தெரியும் அடுத்து நீ என் பின்னாடி தான் ட்ரை பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் நான் இங்கேயே வரேன். நான் அந்த சைடில் உன்னை தேடி போகவே இல்லை. அதான் சொல்கிறேன், பேசாமல் இந்த பில்டிங்கை இடிச்சு தள்ளிடு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா மாயா ப்ளீஸ் விளாடாத இப்படிலாம். ஐயோ ஆக்சுவலாக இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது. திடீர்னு அந்த ஃபேன் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓ ரொம்ப விளாடாத மாயா. திக்குன்னு இருக்கு, எனக்கு பக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது. சரியா, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ரொம்ப ரொம்ப கோபமாக போயிடுவேன். சத்தியமாக ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரைஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மாயாக்கா நம்ம ஃப்ரெண்டு தான். மாயா பின்னாடி இருக்கியா?
என்னை ரொம்ப அலைய விட்ற மாயா. உனக்கு என்ன தான் பிரச்சனை? உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கே தான் என்னை வர சொல்கிற? எங்கே இருக்கிறானே தெரியலையே. குட்டி சாத்தா மாதிரி அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்காத. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு மாயாக்காவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வருமா பெருசாக வருமானு தெரியல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் வரும். ஏன்னா நான் வந்து வந்தது மாயா நீதானா?